ஃப்ரெண்ட்ஸ் 1985 பில் பண்ண ஒரு பழமையான ஒரு பிரிட்ஜ் குஜராத்தில் இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. 9 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அது என்ன பிரிட்ஜ், ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஜூலை 9, 2025 மார்னிங் 7:30 AM வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரா பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்ஜ் வந்து டோட்டலாகவே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. வதோதரா அண்ட் ஆனந்த் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பழமையான பிரிட்ஜ் வந்து 1985 வந்து பில் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மஹிசாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் ஒன்று அங்கே இருக்கு. அந்த ரிவருக்கு மேலே தான் அந்த பிரிட்ஜ் ஆனது இருந்திருக்கு. அந்த மேலே இருந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து அந்த ரிவரில் மூழ்கி இருக்கு. 2 ட்ரக்ஸ் வந்து அந்த பிரிட்ஜில் வந்து விழுந்திருக்கு அந்த கொலாப்ஸ் ஆன டைமில். அண்ட் ஒரு SUV ரக கார் வந்து விழுந்திருக்கு, ஒரு பிக்கப் வேன் விழுந்திருக்கு, அண்ட் ஆல்சோ ஒரு ஆட்டோ ரிக்ஷாவுமே அந்த பாலம் உடஞ்சப்போ அந்த ரிவரில் விழுந்து கிட்டத்தட்ட 9 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு 3 சக்கர 4 சக்கர வாகனம் மட்டும் இல்லாமல் 2 சக்கர வாகனம், அதாவது மோட்டார் சைக்கிள்ஸுமே வந்து அந்த பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆன டைமில் வந்து விழுந்து சேதமடைஞ்சிருக்கு. இறந்தவங்க வந்து 9 பேர்னு சொல்றாங்க. 6லேருந்து 9 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இன்ஜூர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஸ்கியூமே பண்ணியிருக்காங்க அந்த கொலாப்ஸ் டைமில். NDRF SDRF டீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டீம், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் ஃபிஷர்மேன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த போட்ஸ் கூட யூஸ் பண்ணி ரெஸ்கியூ ஆபரேஷன் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் மேலே இருந்த ஒரு கான்கிரீட் ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பொளந்திருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து லூஸ் கொடுத்துருந்துருக்கு. அந்த ஒரு இம்பாக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. லோக்கல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் நம்ம டிராவல் பண்ணுறப்போ பிரிட்ஜ் வந்து ஷேக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டுமே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சதாகவும் சொல்லப்படுது. பட் அந்த பிரிட்ஜ் வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருக்காங்க. பட் ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து நீ கொலாப்ஸ் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ஸ் வந்து தெரிவிக்கிறாங்க. நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவருடைய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 lakh rupees வந்து இறந்த குடும்பத்துக்கு நிவாரணமா வந்து அறிவிச்சிருக்காரு. அண்ட் அது போக வந்து இன்ஜர்ட் ஆனவங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் தலா வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்ட் குஜராத்தோட சிஎம் திரு பூபேந்திர பட்டேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் இறந்த ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலா 6 lakhs வருது. அண்ட் இன்ஜர்ட் ஆனவங்களுக்கு வந்து 50,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. ஏன் அந்த பிரிட்ஜ் வந்து ரிப்பேர் பண்ணாமல் வச்சிருந்தது, ஏன் அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்களாமா. அதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.3 மில்லியன் பிரிட்ஜஸ் வந்து ஏஜ் ஆயிருக்கு. அந்த பிரிட்ஜஸ்க்குலாம் வந்து ரிப்பேர் ஆனது தேவை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஆக்சுவலாக கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்காங்க. 1977 2017 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000க்கும் மேற்பட்ட பிரிட்ஜஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கிறதா ரிப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வதோதரா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட்டை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரிட்ஜ் அப்படிங்கிறதுனால அந்த பிரிட்ஜில் ஒரு நாளைக்கு வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு செக்டார்ல வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா யாராவது வந்து உயிர் இழந்தாதான் கொண்டு வரணுமா அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுலயுமே தோணுதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.